உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. நீங்கள் சண்டையை போடுங்க, போடாமல் போங்க. இது வந்து செகண்ட் ஃபேமிலி தான் சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கள், ப்ரூவ் பண்ணாமல் போங்க. எங்களுக்கு தேவை விகாவோட லவ் ஸ்டோரி. அப்பப்போ எங்களுக்கு இடையில அது வேணும். அதுதானே நம்மளோட மைண்ட் வாய்ஸ். ஸோ அதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து காவேரிக்கு 6வது மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அவங்களுக்கு அடிக்கடி இந்த கால் வீங்கிறது வந்துட்டு வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஒரு சுடுதண்ணிலாம் வச்சு பண்ணுற மாதிரியான சீன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி திரும்பவும் காவேரிக்கு கால் வீங்கி அவர் வந்து இன்றைக்கி போட்டிருந்தாங்க இல்லையா காவேரி அந்த ப்ளூ சாரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் அவங்க கட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு திரும்பவும் காவேரிக்கு வந்து விஜய் அந்த மாதிரியான பண்ணக்கூடிய ஒரு அந்த அப்டேட்டும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால ஸோ விகாவுடைய லவ் ஸ்டோரி அதை பற்றின ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஹாலில் உட்காந்து காவேரி வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது பாட்டி அந்த சைட்லேருந்து வராங்க. வந்து பார்த்துட்டு காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான் மொபைல் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி 6 மாதம் ஆகுது, எங்கேயாவது நீ வாக்கிங் போறியா? நீங்கள் வந்ததுலேருந்து நீ வாக்கிங் போய் நான் பார்த்ததே இல்லை. தோட்டத்தை சுற்றி இவ்வளோ இடம் இருக்குல்ல, இப்படியே நீ காத்தாட அப்படி நடந்து போயிட்டு வந்தா என்ன? உன் காலை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராதா சித்தியும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம்மா விஜய் தான் இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். கேட்டால் எல்லாத்துக்கும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நம்ம குடும்ப வாரிசு அவள் சுமந்துட்டு இருக்கா, இப்படிலாம் அவன் தான் சொல்லிட்டு இருக்கானே தவிர இவ பேருக்கு தான் இருக்காளே தவிர பேருக்கு வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு என்னன்னு தாமா இருக்கா, கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு என்னை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போது, பின்ன என்ன கால் வீங்குதே அது கூட உனக்கு தெரியலையா? இப்படி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து காலை தொங்க போட்டுட்டே இருந்தால் கால் வீங்க தான் செய்யும். அதை பற்றிலாம் உனக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? அப்புறம் நீ தானே கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நேரம் இப்படி காலை தொங்க போட்டுட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ நடக்கணும், கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் ஏதாவது பண்ணுறியா? எப்போ பாரு உன் குடும்ப பிரச்சனையை தலையில் தூக்கி போட்டுட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து நீ எங்கள் குடும்ப வாரிசை பற்றி நீ யோசிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் இதோ நீங்கள் எப்போ பாரு ஜூஸுன்னு சொல்லி கொடுக்குறீங்க, அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைக்காக தானே கொடுத்துட்டே இருக்கீங்க, எனக்கா கொடுக்குறீங்க, சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டா மட்டும் பத்தாது, அது செரிக்கணும்ல, கொஞ்சமாவது நடக்கணும். அதை எல்லாத்தையும் போட்டு குழந்தைக்கு திணிச்சிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை எப்படி ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டி, இப்போ நான் என்ன பண்ணட்டும், நடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்பப்போ கொஞ்சம் நடக்கணும். இங்கே பாரு உனக்கு தெரியுதா தெரியலையா கால் வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி இப்போல்லாம் இடையில கால் வீங்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் இனிமேல் உன்னை ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து நான் பார்க்கவே கூடாது, அப்பப்போ நடக்கணும், போய் தேவையான அளவுக்கு நீ போய் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறியோ அவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும். இங்கே பாரு காவேரி, நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கோன்னா ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லிட்டுல, நீ எப்போலாம் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ இப்போ தான் எடுக்க முடியும், ஒழுங்காக படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சுன்னா உனக்கு தூக்கமே இருக்காது, பார்த்துக்கோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே ராதா சித்தியும் சிரிக்கிறாங்க. ஆமாம் காவேரி, அம்மா வந்து ரொம்ப உனக்கு வந்து பொறுமையாக சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அம்மா திட்டுற மாதிரி வச்சுக்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி எழுந்து போகிறாங்க. ஸோ சாரதாமா இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னடி காவேரி நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? கால் எப்படி வீங்கிருச்சு பாரு, நான் உன் கூடவே இருந்துமே உங்களை கவனிக்க முடியாமல் இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்து சேருதே, வாடி நான் வந்து காலுக்கு உனக்கு சுடுதண்ணி உத்தரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே விஜய் பார்த்துட்டு, இல்லை பரவாயில்ல அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் கங்காவை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தம்பி இவளுக்கு பேருக்கு தான் 2 பேரும் ஒன்றா மாசமாக இருக்காளுங்க, ஆனால் இவளுக்கு இருக்க மாதிரி அவளுக்கு இருக்க மாட்டேங்குது, அவளுக்கு இருக்க மாதிரி இவளுக்கு இருக்க மாட்டேங்குது, கங்காக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, கங்கா ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, நீங்கள் கங்கா கூட போயிருங்க, அதான் நான் இருக்கேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன், குமரன் பிரதரும் இல்லைங்கும்போது நீங்களாவது அவங்க கூட இருங்க, போங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. சரின்னு காவேரி எழுந்திருக்கும் போது பார்த்தா அவங்களுக்கு கால் வீங்கி இருக்கிறதுனால வலிக்குது. ஸோ நடக்க முடியாமல் நடக்கிறாங்க. அப்படியே விஜய் இப்படி கூப்பிட்டு தோளில் கையை போட்டு அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்டெப்ஸில் ஏறும்போது பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க, ஏற முடியல. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, ஏன் காவேரி இனிமேல் நாளாக உனக்கு கால் இன்னும் ரொம்ப வீங்குமோ அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியலையேங்க, இப்போ புதுசாக தான் இந்த வீக்கமெல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. சரி மறக்காமல் இந்த வாட்டி ஸ்கேனுக்கு போகும்போது டாக்டர்கிட்ட அதை பற்றி கேட்கலாம், ஞாபகப்படுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லும்போது பாதி ஸ்டெப்ஸ் ஏறிடுறாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அவங்களால ஏற முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, இரு ரொம்ப ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அப்படிங்கும்போது, வேறு என்னங்க பண்ண முடியும், நம்ம ரூமுக்கு போகணும்ல, ஏறி தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி விடு, இரு நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு மேலே போகும்போது, என்னங்க பண்ணுறீங்க, விடுங்க எல்லாரும் கீழே பார்க்குறாங்கல்ல அப்படிங்கும்போது, நீ
என்ன காவேரி, என் பொண்டாட்டியை தானே நான் தூக்கிட்டு போகிறேன், பேசாமல் அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. கீழே இருந்து எல்லாரும் விஜயை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே சாரதாமாவும் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாரும் இருக்கோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சுநாச்சமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, என்ன கல்யாணி, நானும் உன்னை இப்படி தானே பார்த்துக்கிட்டேன், மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது, இவர் வேற நேரங்காலம் இல்லாமல் போங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சித்தி எல்லாம் சிரிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. சாரதாமாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மாடிக்கு வந்து அவர் தூக்கிட்டே போகிறாரு. தூக்கிட்டு போகும்போது அப்படியே விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே தூக்கிட்டு போகிறாரு. என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உன்னை மட்டும் தூக்கிட்டு போகிறதா பார்த்தா கடைசியில் பாப்பாவையும் சேர்த்து தூக்கிட்டு போகிறேன்ல, பாப்பா இங்கே பாருடா, அப்பா உன்னை இப்போவே தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாப்பா வந்துட்டு லைட்டாக கிக்கு கொடுக்குது. ஏங்க பாப்பா நீங்கள் பேசுகிறதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, இங்கே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதை வச்சு கேட்குறாரு வயிற்றுல. அப்போ வந்துட்டு, பாப்பா நான் பேசுகிறது கேட்குதாடா, அப்பா உன்னை இப்போவே தூக்கிட்டு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் கிக் பண்ணுறது அவரை ஃபீல் பண்ணுறாரு. ஆமாம் காவேரி, பாப்பாக்கு நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா நீ பிறந்ததுக்கப்புறம் பாரு, உன்னை தரையிலே அப்பா விட மாட்டேன், உன்னை எங்கெங்கெல்லாம் தூக்கிட்டு ஜாலியாக சுற்றுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாப்பா மட்டும் தூக்கிட்டு சுற்றுறேன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன பண்ணுறது, பாப்பாவுக்கு நீயும் கூட இருக்கணும்ல கொஞ்ச நாளைக்கு, அது வரைக்கும் உன்னையும் கூட்டிகிட்டு தான் போய் ஆகணும், வேற என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, என்னங்க இப்போவே இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்போ குழந்தை பிறந்தோன்னே என்னை கழட்டி விட்டுருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பாட்டி வேறு எப்போ பாரு சொல்லிகிட்டே இருக்காங்க, குழந்த வச்சுட்டு இப்படியே பிரச்சனைன்னு வந்துகிட்டே இருக்குன்னு. எப்படியும் ஃபேமிலியில் இந்த பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனைன்னு வந்துட்டு தான் இருக்க போகுது, பேசாமல் நான் பாப்பா பார்த்துட்டு இருந்துக்கிறேன், நீ போய் அதுக்கப்புறம் தனியாக போயிட்டு ஃபேஸ் பண்ணிப்பல அப்படிங்கும்போது, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது விஜய் சிரிக்கிறாரு. போங்க இப்படி சொல்லிட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க. அதை எப்படி காவேரி உன்னை விடுவேன், அதெல்லாம் நான் எதுவும் விட மாட்டேன், உன்னை ஃபீல் பண்ணாத, சும்மா சொன்னேன் அப்படிங்கும்போது உடனே செல்லமாக கோச்சிக்கிறாங்க. சரின்னு ரூமில் தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் அப்படியே மெதுவாக உட்கார வச்சுட்டு அப்படியே காலை பார்க்குறாங்க. கால் அப்படியே டுஸ்ஸுன்னு வீங்கியிருக்கு. ஸோ வீங்கியிருக்கவும் விஜய் வந்துட்டு, ஹே இரு நீ எதுவும் இது பண்ணிக்காத, உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த சின்ன டப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வராரு. கொண்டுட்டு வந்து அப்படியே காலை வச்சு காலில் அப்படியே ஒத்தரம்லாம் அவர் கொடுக்கும்போது காவேரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன காவேரி இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இருந்த விஜய் நீங்கள் இப்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, என்ன எப்படி இருந்தா என்ன, என் ஒய்ஃபு நீ என் குழந்தைய தானே சுமந்துட்டுருக்க, இதெல்லாம் கூட செய்யலைன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இருந்தாலும் நம்ம 2 பேரும் இதே ரூமில் எத்தனை வாட்டி எலியும் புனியமாக அடிச்சிட்டு இருந்திருக்கோம், ஆனால் இப்போ வந்துட்டு நமக்கு பாப்பா வரும், இப்படிலாம் நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா காவேரிக்கு வந்துட்டு அப்படியே மேலே பார்க்கும்போது பார்த்தா அந்த ப்ரெக்னென்சி பில்லோ அங்கே இருக்கிறது தெரியுது. உடனே டக்குன்னு காவேரி என்ன சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு என்னென்னலாம் வாங்கி வச்சேன்னு சொன்னீங்க, என்கிட்ட கொடுத்தீங்களா, சொன்னதோட சரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி நான் வாங்கினேன், நான் என்ன வாங்கினதெல்லாம் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, என்னத்தை நான் உங்ககிட்ட கொடுக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா பாப்பான்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர பாப்பா மேலே தான் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கு, எனக்கு அந்த இதெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன காவேரி சொல்கிற, நிஜமாவே நான் மறந்துட்டேன் சீரியஸ்லி அப்படிங்கிறாரு. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மேலே பார்த்தா அந்த ப்ரெக்னென்சி பில்லோ இருக்குது. அந்த விஷயத்தையே அவர் சுத்தமாக மறந்துட்டார். ஏன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாப்போ வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்தையே அவர் மறந்துட்டார். பார்த்துட்டு, ஓ சாரி காவேரி அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது, நானும் அதை பற்றி மறந்துட்டேன், நீங்களாவது அதை எடுத்து கொடுத்துருக்கணும்ல, பார்த்தா அன்றைக்கி என்னடானா பில்லோவை எடுத்து கொடுக்குறீங்க, நார்மல் பில்லோவை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்தப்பையும் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதப்போ வந்தோம், அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு அந்த இதே இல்லை காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ தான் நான் சொல்லிட்டேன்ல, அதை எடுத்து கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்சி பில்லோவை அவர் மேலேருந்து எடுத்து கொடுத்துட்டு அந்த கவரெல்லாம் பிரித்து கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு வேகமாக வாங்கிக்கிறாங்க. இரு அவசரப்படாத தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொசிஷனில் போட்டு, எங்கே இதில் படுத்து பாரு, உனக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு பார்க்கும்போது, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் காவேரி பிடிக்கலையா, கலர் பிடிக்கலையா, இல்லை எதுவும் சாஃப்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோவெல்லாம் அப்படி அமுக்கி பார்க்குறாரு. உடனே காவேரி இருந்துட்டு, இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த ப்ரெக்னென்சி பில்லோ போட்டு நான் டெய்லியும் படுத்தேன்னா நீங்கள் அந்த பில்லோக்கு அந்த சைடு தானேங்க இருப்பீங்க, எப்படி உங்கள் மேலே கை கால்லாம் போட்டு தூங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து சிரிக்கிறாரு. இதுதான் ஒரு விஷயமா, சரி விடு, கொஞ்ச நேரம் உனக்கு வச்சிருக்க வரைக்கும் வச்சுக்கோ, அப்புறம் நீ தூங்கினோன்னே அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உன் பக்கத்தில் நான் படுத்து தூங்குறேன், சரி ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் என்ன சொல்கிறாரு, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தானே அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் கொஞ்ச நாள் தான் அப்படி நீ படுத்திருக்க முடியும், அதுக்கப்புறம் தான் பாப்பா வந்துடுவாளே, பாப்பா வந்துட்டு உனக்கும் எனக்கும் நடுப்புற தானே தூங்குவா, அதுக்கப்புறம் நான் பாப்பா கூட தான் பிடிச்சிட்டே தூங்குவேன்,
பாப்பாவோட குட்டி கை குட்டி கால் அதெல்லாம் என் மேலே எடுத்து போட்டுட்டு தூங்குவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாப்பாவே என் மேலே கை கால்லாம் போட்டு தூங்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நீ அந்த சைடு தனியாக தான் படுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா இப்போவே வந்துட்டு நீ என்னை பிரிக்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த இடத்துல சிரிச்சிட்டு, அது எப்படி காவேரி நான் பண்ணுவேன், ஒரு விஷயம் சின்னதாக சொன்னால் போதுமே உடனே கோச்சிக்குவியே அப்படிங்கிறாங்க. பின்ன என்னங்க நீங்கள் எப்போ பாரு பாப்பா பாப்பானே சொல்லிட்டு இருக்கீங்க, பாப்பா வந்ததுக்கப்புறம் அப்போது என் மேலே இருக்க லவ்லாம் உங்களுக்கு குறைஞ்சிருந்தானே அப்படிங்கிறாங்க. காவேரி நீ என்ன பேசிகிட்டு இருக்க, பாப்பா வரதுக்கு காரணமே நீ தான். நீ கஷ்டப்பட்டு பாப்பா வந்து எனக்கு கொடுக்க போகிற, அப்படி இருக்கும்போது நீ தானடி எனக்கு முதல் குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரி அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு அப்படியே நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் தலையெல்லாம் நீவி விட்டுட்டு, சரி நீ படு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டு கால் கிட்ட போய் உட்கார்றாரு. என்னங்க அங்கே போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலையும் தூக்கி அவர் மடியில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக சாஃப்டாக அமுக்கி விடுறாரு. இப்போ எப்படி இருக்கு உனக்கு அப்படிங்கும்போது, ஆஹாஹா சூப்பராக இருக்குங்க, டெய்லி எனக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ஓய் என்ன கால் வீங்கிருக்கே, சரி கொஞ்சம் உட்காந்து அமுக்கி விட்டா நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவியன்னு சொல்லி பண்ணால் டெய்லி இதே நீ என்ன பண்ண வச்சிருவ போல், எனக்கு இதான் வேலையா, வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. பார்த்தீங்களா இப்போவும் பார்த்தீங்களா அப்படியே தான் சொல்கிறீங்க, எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி நீ எது சொன்னாலும் கோச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல சின்னதாக அவங்க வந்துட்டு அந்த ரூமில் அப்படி பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ எது எப்படி போனாலும் நாளைக்கு இல்லாட்டி நாளை மறுநாள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரியான சீன்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை போனாலும் நமக்கு வீக்காக அந்த ஸ்க்ரீனில் வரணும். அதையும் தாண்டி அவங்களோட லவ் சீன்ஸ் அங்கங்கே வந்தது, விஜய் வந்து காவேரியை கேர் பண்ணிக்கிற மாதிரி வரும்போது தான் நமக்கு இந்த பிரச்சனைக்கு நடுப்புற கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.